ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த ஃப்ளா தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு 50 ஸ்டிச் வந்து 50 செயின் வந்து நான் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு 1 2 3 49 50 இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். நம்ம சின்ன ரோஸா வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம், பெரிய ரோஸா வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு செகண்ட் இதில் ஒரு டிசி வந்து போட்டுக்கணும். 1 இப்படி எல்லா செயின்லேயும் டிசி வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் டிசி போட்டுக்கணும். டிசி போட்டுட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு அடுத்த செயினில் 5 டிசி போடணும். 1 2 3 4 5 ஒரே செயின் வழியாக 5 டிசி போடணும். அதுக்கப்புறம் அடுத்ததில் ஒரு செயின் ஒரே சிங்கிள் க்ரோச்சட் ஸ்டிச் வந்து போடணும். அடுத்த இதில் ஒரு சுற்றி 5 டிசி வந்து போடணும். 1 2 3 4 5 அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் இந்த மாதிரி போட்டுட்டு வரணும் எல்லாத்துலேயும். அப்படியே வரிசை எல்லாத்துலேயும் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வரணும். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கணும். போட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு எஸ்சி போட்டு முடிச்சுட்டு ஒரு செயின் கொஞ்சம் லாங்காக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் லாங்காக விட்டுக்கணும். நான் வந்து டபுள் கலர் கொடுத்துருக்கேன். சிங்கிளாகவும் போடலாம், டபுளாகவும் போடலாம், இல்லை நம்ம கலர் கலராக கூட போட்டுக்கலாம். ரோஸ் வந்து இதை இந்த எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டில் இந்த மாதிரி விட்டு பின்னாடி
இது வந்து குட்டியாக போட்டது. இது வந்து 30 செயின் போட்டது. இது வந்து 50 செயினு. இது வந்து 30 செயினில் போட்டது. நம்ம ஜஸ்ட் அப்படி சுற்றி விட்டுட்டாலே போதும். நல்லா ரோஸ் மாதிரி அப்படி அழகாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு அடுத்த ஃப்ளாரில் நம்ம பார்க்கலாம்.